ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு திணை பாயசம் தாங்க செய்ய போகிறேன். திணை பாயசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கஷ்டமே கிடையாது, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தேவைங்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திணை 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1 கப்பு. இல்லை வெல்லம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ வந்து 1 கப்புக்கு வந்து 2 கப்பு 2.5 கப்பு இனிப்பு போட்டிங்கன்னா அடா சூப்பராக இருக்கும். ஆனால் அவ்வளோ இனிப்பெல்லாம் நான் மன உறுதியில் இருக்கேன், இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நான் வந்து 1 கப்புக்கு 1 கப்பு தான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அடுத்து நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். தேங்காய் போடுறதெல்லாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக காய்ச்சின பால் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைத்தம்பருப்பையும் திணையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிடுங்க. ஒரு 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் இல்லை 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. அடுத்து இதை நல்லா வந்து கடைஞ்சி விட்ருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா குலைவாக இருக்கும். நல்லா கடைஞ்சி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கப்பு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாயசத்துக்கு வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக, ஏன்னா இருக்க திக்காயிடும். நம்ம பாசிப்பருப்பு அதில் போட்டிருக்கோம், இருக்க திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஒரு 5 கப்போ 6 கப்போ வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை அதில் போட்டுங்க. அப்படியே வெல்லமாக இருந்தால் வெல்லத்தை கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி ஊற்றிங்க. வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க. அடுத்து இவ்வளோ தான். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு எல்லாமே அதில் வறுத்து போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு கடைசியாக வந்து பால், ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். இவ்வளோ தாங்க திணை பாயசம். அடாடா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே நான் போய் சொல்ல மாட்டேன், நான் வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ண மாட்டேன். இனிப்புனா வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ நல்லா அந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 கப்பு பாயசம் எடுத்துகிட்டு போய் நல்லா சூப்பராக அப்படியே டிவி பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இனிப்பு மாதிரி இப்படி கொடுங்க. இல்லையா அப்படியே வந்துட்டு நீங்கள் இதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அப்படியே தேங்காய் துருவி போட்டு அப்படியே வந்துட்டு கஞ்சி, அப்படியே வந்துட்டு சர்க்கரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோர் கலந்து அது மாதிரி கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிங்க.